நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திரைத்துறையில் இப்போதும் ஹீரோக்களை விட ஹீரோயின்கள் குறைவாகத்தான் சம்பளம் வாங்க வேண்டிய சூழல் நிலவி வருகிறது. ஆனால் ஹீரோக்களை மிஞ்சிய சம்பளம் வாங்கிய புகழின் உச்சியில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நடனத்தின் மூலம் புதிய ட்ரெண்டையே உருவாக்கிய 90ஸ்களை திக்கு முக்காட வைத்த ஸ்டைலிஷ் நாயகி ஒரு கட்டத்தில் எடுத்த தவறான முடிவுகளால் வீழ்ந்த கதைதான் இது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையை சேர்ந்தவர் பாலிவுட் நடிகை ஊர்மிளா மடோன்கர். 1983ஆம் ஆண்டில் சேகர் கபூர் இயக்கத்தில் வெளியான மசூம் படத்தில் நடித்து 9வது வயதிலேயே திரைத்துறைக்கு என்ட்ரியானவர்தான் ஊர்மிளா மடோன்கர். ஒரு நடிகையாக அவரது முதல் முன்னணி கதாபாத்திரம் 1989இல் வெளியான மலையாள திரைப்படமான சாணக்கியா. இதனைத் தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு அவர் நடித்த நரசிம்ஹா பாலிவுட் படம் சூப்பர் ஹிட் அடித்தது. நரசிம்மாவிற்கு பிறகு ஊர்மிளா மற்றொரு வெற்றி படமான மிராக்கிளில் நடித்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமான் ஆஷிக் மற்றும் பெடார்டி போன்ற படங்கள் ஊர்மிளாவுக்கு தோல்வி படங்களாக அமைந்தன. உண்மையான மிராக்கிள் இதற்கு பிறகுதான் தொடங்கியது. ரங்கீலா படம் வெளியாகும் வரை அப்படி ஒரு மிராக்கிள் நடக்கப் போகிறது என்று ஊர்மிளாவுக்கே தெரியாது. ரங்கீலா சாதாரண வெற்றி படம் மட்டுமல்ல, ஊர்மிளாவின் திரை பயணத்தையே டாப்புக்கு கொண்டு போன படம். கலர்ஃபுல் காதல் மற்றும் காமெடியை மையமாக கொண்ட படத்தில் நடிப்பால் மட்டுமல்ல, பாடல்களில் அவர் போட்ட ஆட்டம்தான் யாரா இந்த பொண்ணு என திரும்பி பார்க்க வைத்தது. 1995ஆம் ஆண்டு வெளியான ரங்கீலா மிலிக் கதாபாத்திரம் ஊர்மிளாவுக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைந்தது. ஊர்மிளாவின் துள்ளலான ஆட்டம், துடிப்பான எக்ஸ்பிரஷன்கள், கவர்ந்து ஈர்க்கும் அழகிய தோற்றம், அற்புதமான நடிப்பு திறமை அவரை ஓவர் நைட்டில் உச்சத்துக்கு கொண்டு போனது. ரங்கீலாவுக்கு பிறகு ஊர்மிளா இந்தியன், ஜுடாய், சத்யா, கவுன், தீவாங்கி, பூத் உள்ளிட்ட படங்களில் நடித்து ஹிட் மேல அடித்து வேற லெவலுக்கு போக ஆரம்பித்தார். அதாவது சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன், மனிஷா கொய்ராலா, சுகன்யா உள்ளிட்டோர் நடித்த இந்தியன் திரைப்படத்தில் அக்கடான்னு நாங்க உட போட்டா, துக்கடான்னு நீங்க எட போட்டா, தடா உனக்கு தடா பாடலின் ஆட்டம் மூலம் ஆட்டம் காண வைத்தவர் தமிழ் ரசிகர்களின் இதயங்களில் தடையில்லாமல் நுழைந்து உட்கார்ந்து கொண்டார் ஊர்மிளா. இப்படி பாலிவுட், கோலிவுட் என நடித்து பல ஹிட் படங்களை கொடுத்து நடிகர்களை விட அதிக சம்பளம் பெறும் நாயகியானார் ஊர்மிளா. ஆனால் 2000 ஆண்டுகளின் நடுப்பகுதியில் ஊர்மிளா சில தவறான கதை தீர்வுகளையும் முடிவுகளை எடுக்க ஆரம்பித்தது திரைப்பயணத்தில் சறுக்களை உண்டாக்க ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. அதாவது ஏக் ஹசீனா தி, நைனா, பாஸ் ஏக் பால், கார்ஸ் மற்றும் EMI போன்ற படங்கள் அடங்கும். இந்த படங்கள் அவரது வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ராம்கோபால் வர்மாவுடன் ஊர்மிளா காதல் வயப்பட்டிருந்தார் எனவும் தகவல்கள் பரவ ஆரம்பித்தன. இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராம்கோபால் உடனான அவரது நெருங்கிய நட்பு விவகாரமும் அவரது திரை வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. ராம்கோபால் வர்மாவின் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றுவதில் கவனம் செலுத்த ஆரம்பித்ததால் மற்ற திரைப்பட தயாரிப்பாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிட்டன என்றும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராம்கோபால் வர்மாவுடனான விரிசலை தொடர்ந்து ஊர்மிளாவின் திரைப்பயணம் இன்னும் கீழ்நோக்கி செல்ல ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி ஊர்மிளாவின் காதல் வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதாவது 2016ஆம் ஆண்டு அவரை விட 10 வயது குறைந்த காஷ்மீரை பூர்வீகமாக கொண்டு மும்பையில் குடியேறிய தொழிலதிபர் மொய்சின் அக்தர் மிரரை காதல் திருமணம் செய்து கொண்டார் ஊர்மிளா.
திருமணத்திற்கு பாலிவுட்டை சேர்ந்த பிரபலங்கள் யாரும் அழைக்கப்படவில்லை. பாலிவுட்டின் முன்னணி ஆடை வடிவமைப்பாளரான மனிஷ் மல்ஹோத்ரா மட்டும் கலந்து கொண்டுள்ளார். திருமணம் குறித்து ஊர்மிளா அப்போது கூறும்போது, எங்கள் இரு குடும்பத்தினரும் திருமணத்தை எளிமையாக நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு நடத்தவே விரும்பினார்கள். அதன்படியே திருமணம் நடைபெற்றது என கூறினார். திருமணம் செய்து கொண்டதிலிருந்து ஊர்மிளா மொய்சின் அக்தர் தம்பதி தங்களது திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியான புகைப்படங்களை அடிக்கடி வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் நிகழ்ச்சிகளுக்கு கணவருடன் மகிழ்ச்சியோடு சென்று வரும் ஊர்மிளா கடந்த சில ஆண்டுகளாக நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது தனது கணவரை தவிர்த்து வர ஆரம்பித்தார். இது பாலிவுட் ரசிகர்கள் மத்தியில் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்த ஆரம்பித்தது. இதனால் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக பேசப்பட ஆரம்பித்தது. பேசப்பட்டதைப் போலவே கணவரை விவாகரத்து செய்ய போகிறார் என அடுத்த கட்ட தகவல் பரவியது. இது குறித்து விரைவில் ஊர்மிளாவே அறிவிப்பார் எனவும் கூறப்பட்டது. ஆனால் இது வழக்கம் போல் சினிமா பிரபலங்கள் குறித்து வெளியாகும் வதந்தியாக இருக்கும் என அவரது ரசிகர்கள் நினைத்தனர். ஆனால் திடீரென ஊர்மிளா மும்பை நீதிமன்றத்தில் விவாகரத்து தாக்கல் செய்தது பாலிவுட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மணமுடித்து 8 ஆண்டுகள் வாழ்ந்து வந்த நிலையில் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி இருவரும் ஒருமனதாக முடிவெடுத்து இந்த விவாகரத்து கோரும் மனுவை ஊர்மிளா தாக்கல் செய்யவில்லை எனவும் கூறப்படுகிறது. மொய்சினின் நிலைப்பாடு என்ன என்று உறுதியாக தகவல்களும் வெளிவரவில்லை. இருவரும் என்ன காரணத்திற்காக விவாகரத்து கோரினர் என்று தெரியவில்லை. பாலிவுட், கோலிவுட் என பிரபல நடிகையாக திகழ்ந்த ஊர்மிளா கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக மும்பையில் போட்டியிட்டு பாஜக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். இதனைத் தொடர்ந்து சிவசேனாவில் இணைந்தார். சினிமா மற்றும் அரசியல் பிரமுகராக அறியப்படுகிற ஊர்மிளாவின் விவாகரத்தும் பரபரப்பான பேசு பொருளானது. 9 வயதில் திரைத்துறையில் என்ட்ரியாகி ஹீரோக்களை விட அதிக சம்பளம் பெறும் அளவுக்கு உச்சத்துக்கு சென்று தன்னை விட 10 வயது குறைந்த தொழிலதிபரை காதல் திருமணம் செய்து 8 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு தற்போது அவரையும் விவாகரத்து செய்து சில தவறான முடிவுகளால் 51 வயதில் தனிமையுடன் வாழ தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் தனிமையில் இல்லை. அவர் திரைத்துறையில் நடித்து வாங்கிய பெயரும் புகழும் அவரது ரசிகர்களும் எப்போதும் அவரோடுதான் இருக்கிறார்கள் என்கிறார்கள் இணையதளவாசிகள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.